வந்துங்க. இதே மத்தியானம் நான் ஈவினிங் வந்திருந்தேன்னா நெரிசலில் வந்து கார் உள்ளே நுழைச்சிருக்க முடியாது. நைட்டுங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி நுழைச்சிட்டோம். ஆகாஷ் இன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் தான் போட்டிருந்தாங்க. இதுவும் சந்தா. நான் கிளையண்ட்டை தப்பு சொல்லங்க. பட் கொஞ்சமாவது ஆக்சசபிள் லொக்கேஷனில் இருந்தால் நம்மளுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இதே நுழையலை அப்படின்னா ஓலாலாம் மெயின் ரோட்லேயே நிறுத்திட்டு போயிடுவான், நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி பொறுமையாலாம் தேட மாட்டாங்க. ஒரு வழியாக ரூம் வந்தாச்சு. ரூம் ரொம்ப சின்னது, சேர் இல்லை, சோஃபாவில் அதை உட்காந்து பண்ணணுன்ட்டாங்க. சோஃபாவில் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு ரிசப்ஷன் ஏரியாவில் ஒரு சேர் வாங்கி நாங்கள் வந்து ப்ரைடை ரெடி பண்ணிட்டோம். 5:30 மணிக்கு ரெடி பண்ணுறோன்னு சொன்னோம். பட் 4:45 4:50க்கெலாம் நாங்கள் வந்து ப்ரைடை ரெடி பண்ணிட்டோம். க்ரூமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவருமே குளிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டார். ஸோ இதுதான் வந்து ப்ரைடோட ஃபைனல் லுக். இதையுமே நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். நேற்றுக்கு ஒரு வெஸ்டர்ன் லுக்கில் இருந்து இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அண்ட் இவங்க ஃபீச்சர்ஸ் நல்லா இருந்ததுனால நம்ம எந்த லுக் பண்ணாலுமே நல்லா இருந்தது. ஐ லுக் வந்து மெயினாக இன்னும் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது நேற்றுக்கும் சரி